வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஜிபிடி, அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், அதிகமாக பவர் எடுக்கிற அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்க்குற இது தான் ஐஜிபிடியோட சிம்பிள், இது ஐஜிபிடியோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஐஜிபிடி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பிஜேடி அப்புறம் மாஸ்ஃபெட் இந்த ரெண்டோட நாலேஜ் வேணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ லெஃப்ட் சைட் பார்க்குறது பிஜேடியோட சிம்பிள், ரைட் சைட் பார்க்குறது மாஸ்ஃபெட்டோட சிம்பிள். ஸோ நம்ம சேனலில் பிஜேடி பற்றியும் மாஸ்ஃபெட் பற்றியும் நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஐஜிபிடிக்கு என்னென்ன பிஜேடி அண்ட் மாஸ்ஃபெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிஜேடி மாஸ்ஃபெட்டை பற்றி கம்ப்ளீட் ஐடியா இல்லைன்னா நம்ம சேனலில் பிஜேடிக்காகவும் மாஸ்ஃபெட்டுக்காகவும் வந்திருக்கிற சில வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஐஜிபிடி வீடியோவுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜேடியும் மாஸ்ஃபெட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஜேடி எப்படி ட்ரைவ் பண்ணுவோன்னா, அதாவது பிஜேடி டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணணும் அப்படின்னா பேஸில் வந்து நீங்கள் ஒரு கரண்ட் கொடுக்கணும். இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஐபினா பேஸ் கரண்ட். ஸோ நீங்கள் பேஸ் கரண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பிஜேடி ஓப்பன் ஆகும். அதே நேரம் மாஸ்ஃபெட்டில் பிஜேடியில் நீங்கள் கரண்ட்டை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது கொடுக்குறீங்கன்னா மாஸ்ஃபெட்டில் வோல்டேஜை கொடுப்பீங்க. நீங்கள் கேட்டில் கொடுக்குற வோல்டேஜை வச்சு உங்கள் மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆஃப் ஆகும். இப்போ இது என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட்டுன்றப்போ டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், நீங்கள் விஜிஎஸில் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். அது எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிரான்சிஸ்டரை ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு பீசோ எலக்ட்ரிக் பிளேட் மாதிரி ஒரு சென்சார் நீங்கள் வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க பிஜேடியில், அதாவது பேஸில். ஸோ பீசோ எலக்ட்ரிக் பிளேட் என்ன பண்ணும், ஒரு மைக்ரோ வோல்ட்லேயோ மில்லி வோல்ட்லேயோ ஒரு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் கொடுக்குற கரண்ட்டை வச்சு தான் உங்கள் பிஜேடி வந்து ஆன் ஆஃப் ஆக போகுது. ஸோ நீங்கள் பீசோ எலக்ட்ரிக் பிளேட் மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு சென்சாரை இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப கம்மியான வோல்ட்டும் இந்த பேஸ்க்கு கரண்ட்டாக போயிடும். ஸோ நிறைய லாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல டிரான்சிஸ்டருக்கு இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கரண்ட்டே எடுக்காமல் அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். அது ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி, ஸ்விட்சாக இருந்தாலும் சரி, எல்லா பர்பஸ்க்குமே இது யூஸ் ஆகும். ஸோ மாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்ஃபெட் வந்து கரண்ட்டு வச்சு ஆப்ரேட் ஆகலை, வோல்டேஜ் வச்சு ஆப்ரேட் ஆகுது. இதை தான் மாஸ்ஃபெட் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 0 கரண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டில் இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், பிஜேடியில் லோவாக இருக்கும். இன்புட் இம்பிடன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ ஒரு நல்ல டிரான்சிஸ்டருக்கு அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கணும். பிஜேடியில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். மாஸ்ஃபெட்டில் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பிஜேடியை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் ஃபார் பிஜேடி அண்ட் மாஸ்ஃபெட். இப்போ அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து கரண்ட் கெயின். ஸோ இந்த கரண்ட் கெயினை வச்சு தான் அந்த டிரான்சிஸ்டரால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ண முடியுன்றதை சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் கெயின் பிஜேடியை பொறுத்த வரைக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் எமெட்ரிக் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் பிஜேடியில் கரண்ட் கெயினாக சொல்கிறாங்க. அதாவது ஐபி டிவைடட் பை ஐ அந்த மாதிரி. ஸோ அதாவது நீங்கள் பேஸில் 10 மில்லியாம்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து எமிட்டரில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 1 ஆம்ஸ் இல்லை 10 ஆம்ஸ் வருது அப்படின்னா, ஸோ 10 மில்லியாம்ஸை விட 1 ஆம்ஸ்ன்றது எத்தனை மடங்கு அதிகம். ஸோ அதுதான் அதோட கரண்ட் கெயின், அதான் அர்த்தம். ஸோ மாஸ்ஃபெட்டில் பிஜேடியில் கரண்ட் வச்சு சொல்கிறாங்கன்னா மாஸ்ஃபெட்டில் நீங்கள் கேட்டில் கொடுக்குற வோல்டேஜை வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரெயினில் கரண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஆனாக இருக்கும்போதும் அதுக்கு அக்ராஸாக ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எப்படி வந்து நம்ம டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கூட ஒரு 700 or 800 ஓம்ஸ் காமிக்குதோ அதே மாதிரி தான் எல்லா டிரான்சிஸ்டருக்குமே அது ஈவன் ஆனில் இருந்தாலுமே அதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு நல்ல டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம். இப்போது பிஜேடியில் அவுட்புட் இம்பிடன்ஸ் நம்ம வந்து கம்மின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இம்பிடன்ஸும் ஒன் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக. ஸோ அவுட்புட் இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக பிஜேடி ஆன் ஆச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக இருக்கிற இந்த விசிஇ அப்படின்ற வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அதே நேரம் மாஸ்ஃபெட்டில் அவுட்புட் இம்பிடன்ஸ் நம்ம அதிகம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த விடிஎஸ் வேல்யூ வந்து பிஜேடியை விட மாஸ்ஃபெட்டில் அதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது
பிஜேடியில் இருக்க ஒரு சில நல்ல ப்ராப்பர்ட்டி மாஸ்ஃபெட்டில் மிஸ் ஆகுது, மாஸ்ஃபெட்டில் இருக்க சில நல்ல ப்ராப்பர்ட்டி பிஜேடியில் மிஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி திங்க் பண்ணும்போது தான் சயின்டிஸ்ட் வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்தாங்க. அந்த டிவைஸ் தான் ஐஜிபிடி, அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க 2 டிவைஸ், ஒன்று என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட், இன்னொன்று பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த கனெக்ஷன் உங்கள் ஐஜிபிடி ஸ்ட்ரக்சருக்குள்ளே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பாருங்கள், பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்குது. நார்மலாக பிஎன்பி டிரான்சிஸ்டரில் இந்த பார்ட்டை எமிட்டர்னு சொல்லுவாங்க. பட் இதில் டோட்டலாக இது எல்லாமே ஒரே சிப்புக்குள்ளே வரனால இது கலெக்டர், கீழே இருக்கிறது எமிட்டர், இது கேட். அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது மாஸ்ஃபெட்டை வச்சு, பட் அதோட அவுட்புட் எல்லாமே ஒரு பிஜேடிக்கு ஈக்குவலாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பிஜேடி அண்ட் மாஸ்ஃபெட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது பிஜேடியும் மாஸ்ஃபெட்டையும் கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ண ஐஜிபிடியோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது அந்த டிஃப்ரென்ஸ் வச்சே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பவர் மாஸ்ஃபெட்டில் இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், பவர் பிஜேடியில் இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ண ஐஜிபிடியில் ஹையாக இருக்கும். அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து மாஸ்ஃபெட்டில் மீடியமாக இருக்கும், பிஜேடியில் லோவாக இருக்கும், ஐஜிபிடியில் லோவாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நல்ல டிரான்சிஸ்டருக்கு இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாகவும் அவுட்புட் இம்பிடன்ஸ் கம்மியாகவும் இருக்கணும்னு. ஐஜிபிடியில் அதை அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதை வச்சு ட்ரைவ் பண்ணுவீங்க? பவர் மாஸ்ஃபெட்டை வோல்டேஜ் வச்சு பண்ணுவீங்க. அதோட ரேஞ்ச் 3லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். பிஜேடியில் ஆப்வியஸ்லி பேஸ் கரண்ட் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ பிஜேடியோட டைப்பை பொறுத்து 20லேருந்து 200 மில்லியாம் வரைக்கும் அது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஐஜிபிடி வந்து இன்புட் வந்து நம்ம மாஸ்ஃபெட்டாக வச்சுருக்கனால வோல்டேஜ் வச்சு தான் ட்ரைவ் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் 4லேருந்து 8 வோல்ட் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஐஜிபிடி. அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பவர் மாஸ்ஃபெட் ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் பவர் பிஜேடியை ரொம்ப கம்மியான ஒரு லிமிட் இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ண ஐஜிபிடி ஒரு மீடியம் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்காது, அதனால ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. கரண்ட் ரேட்டிங் பாருங்கள், 200 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் மாஸ்ஃபெட்டில், 500 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் பவர் பிஜேடியில். அதே நேரம் ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா 500 ஆம்ஸ்க்கு மேலே வரைக்கும் இருக்க அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் வோல்டேஜ் ரேட்டிங் பவர் மாஸ்ஃபெட்லேயும் பவர் பிஜேடிலையும் மேக்ஸிமம் 1 kV தான், பட் 1 kVக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஐஜிபிடியில் யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து காஸ்ட். நான் ஒரு ப்ராடக்ட்டு வந்து டெவலப் பண்ண போகிறேன், அதுக்கான சர்க்கியூட்டுக்கு நான் பவர் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுறதா, பிஜேடி யூஸ் பண்ணுறதா, ஐஜிபிடி யூஸ் பண்ணுறதாங்கிறதுல மெயினாக எடுத்துக்க போகிறதும் காஸ்ட்டு தான். ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பவர் மாஸ்ஃபெட் வந்து பவர் பிஜேடியை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மூணுலேயுமே ரொம்ப கம்மியான காஸ்ட் வந்து பவர் பிஜேடிக்கு தான் ஆகும். இந்த மூணுலேயுமே ரொம்ப காஸ்ட்லியானது ஐஜிபிடி. ஸோ இதுதான் ஐஜிபிடியோட ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஐஜிபிடியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா. ஐஜிபிடியில் 2 டைப் இருக்குது. அது என்னென்னா என்பிடி ஐஜிபிடி அண்ட் பிடி ஐஜிபிடி. ஸோ இந்த பிடின்றதுக்கு என்ன மீனிங்னா பஞ்ச் த்ரூன்னுவாங்க, என்பிடினா நான் பஞ்ச் த்ரூ. அதாவது பிடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி N+ன்னு ஒரு பஃபர் லேயர் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் அது இருக்காது. ஆக்சுவலாக என்பிடியை சிமெட்ரிக்கல் ஐஜிபிடினும் பிடியை அசிமெட்ரிக்கல் ஐஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப்புக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வரைஞ்ச டயக்ராமில் ஒரு என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட்டும் பிஎன்பி டிரான்சிஸ்டர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு என் சேனல் இருக்குது, இங்கே ஒரு பி டைப் இருக்குது, இங்கே ஒரு என் சேனல் இருக்கா. ஸோ இது ரெண்டும் கண்டக்ட் ஆகணும்னா இடையில ஒரு என் சேனல் க்ரியேட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட். இங்கே பாருங்கள், பிஎன்பி ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஃபார்ம் பண்ணுதா. ஸோ நான் அங்கே போட்ட டயக்ராம் தான் இங்கே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. இது சிமெட்ரிக்கல் ஐஜிபிடியில். நான் சிமெட்ரிக்கலில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வருது. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ பிடி அண்ட் என்பிடி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடி ஒரு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஐஜிபிடி. என்பிடி டைப் அப்படியே ஆப்போசிட், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதான் இங்கே பிடிசின்னு போட்டிருக்கேன். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஐஜிபிடி ஆனில் இருந்தாலும் கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், விசிஇன்னு போட்டிருப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா, எந்த ஒரு டிவைஸுமே ஹை கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதுக்கு அக்ராஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். அப்படின்னா என்ன ஆகும், விசிஇ கம்மியாகும். ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து பிடி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் என்பிடி வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகறனால அந்த விசிஇ ஆன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அதிகமாகும். அதாவது
இந்த ரெண்டுக்கும் அக்கராஸாக இருக்க ஆன் வோல்டேஜ் அதிகமாகும். எதுலனா என்பிடியில். இப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ், பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடியில் பேரலல் ரெண்டையும் பேரலல் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. அதே நேரம் என்பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடியில் பேரலிங் பாசிபிள். அதாவது என்னென்னா, ஒரு சில அப்ளிகேஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஜிபிடி கனெக்ட் பண்ணியிருக்கப்போ 10 ஆம்ஸ் இது கண்டக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஹீட் ஆகுது. அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஐஜிபிடி இருக்க வேண்டிய இடத்துல 2 கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, கரண்ட் என்னது கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்படி ஈக்குவலாக டிவைட் ஆகுமா? அப்போ இங்கே 5 ஆம்ஸும் இங்கே 5 ஆம்ஸும் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐஜிபிடியோட லைஃப் டைம் கூடிரும். பட் இந்த மாதிரி பேரலல் பண்ணுறது பிடியில் பாசிபிள் கிடையாது. அது ஏன்னா இது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதாவது டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டுமே பிடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைஃப் டைம் கூட கூட என்ன ஆகும், இதோட டெம்பரேச்சர் கூடிகிட்டே இருக்குமா? ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ரெண்டில் ஏதோ ஒரு ஐஜிபிடி 0 மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக மாறிடுமா? ஸோ அதனால தான் என்டிசி இருக்க எந்த ஒரு டிவைஸையுமே நம்மளால் பேரல் பண்ண முடியாது. இது வந்து பேசிக்கான ஒரு லா ஃபிசிக்ஸில். அதனால தான் பிடியை நம்மளால் பேரல் லிங்க் யூஸ் பண்ண முடியாது. அதே நேரம் என்பிடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா, டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கூடுது, அதே நேரத்தில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கனால ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. ஸோ இந்த பிடிசி பேரலிங்க எந்த விதத்துலையும் பாதிக்காது. இது ஒன் டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டில் எது வந்து ரக்கட், அதாவது ஷார்ட் சர்க்யூட்லாம் எது அதிகமாக தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிடி தான். என்பிடியோட கம்பேர் பண்ணும்போது பிடி வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு காரணம் வந்து என்பிடியோட ஸ்ட்ரக்சர் சொல்லும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பஃபர் லேயர் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேஸோட விட்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேஸோட விட்த்து அதிகமாக இருக்கனால அதால் ஷார்ட் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அதால் அவலான்ச் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, சடனாக வர எனர்ஜியை அதால் அப்சார்ப் பண்ணிக்க முடியும், இந்த பேஸோட விட்த்து அதிகமாக இருக்கனால. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பொறுத்து என்பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடியை நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணுவோம், பிடி டைப்பை வந்து டிசிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே ஆனில் இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது ஆனில் இருக்கும்போது இந்த பக்கம் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்வேர்டு வோல்டேஜ் ட்ராப், ஃபார்வேர்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ட்ராப்பை ஃபார்வேர்டு வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லலாம். ரிவர்ஸில் இருக்கிறத ரிவர்ஸ் வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லலாம். இப்போது நான் என்பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடி சிமெட்ரிக்கல்னு சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபார்வேர்டில் இருக்கும்போது இருக்க வோல்டேஜ் ட்ராப்பும் ரிவர்ஸில் இருக்கும்போது இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். எதுலனா என்பிடி டைப்பில். அதே நேரம் பிடி டைப்பில் ஃபார்வேர்டில் இருக்க வோல்டேஜ் ட்ராப்பை விட ரிவர்ஸில் இருக்க வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா பிடி டிவைஸை டிசி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏசி அப்ளிகேஷன் என்னாகும், 2 பக்கம் கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, அது இது கரெக்டாக இருக்காதுன்றதுக்காக பிடி டைப் ஆஃப் ஐஜிபிடியை ஒன்லி ஃபார் டிசி அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். நம்ம வந்து இதை சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி இதை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ எம்பெடட் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ ஒரு கண்ட்ரோலர் வச்சு நம்ம எப்படி இதை ஸ்விட்சாவோ இல்லைனா ஒரு டிரைவராகவோ யூஸ் பண்ணலான்றத ஒரு ரியல் டைம் சிமுலேஷன், ஒரு ப்ரோட்டியஸ் சிமுலேஷனை வச்சே நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.